ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ட்ரை அண்ட் எக்ஸப்டை பார்ப்போம். ட்ரைனா என்னென்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு எரர் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து நீங்கள் ட்ரையில் போடுவீங்க. அண்ட் எக்ஸப்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு வேளை அந்த கோட் எரர் ஆச்சுன்னா எக்ஸப்ட்டுக்கு வரும். இங்கே வந்து நீங்கள் லாக் பண்ணி பார்க்கலாம், இல்லை அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு எக்ஸப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ட்ரை அண்ட் எக்ஸப்ட். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பிளாக் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன் 1/0, அதாவது எனி நம்பர் பை 0 வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ இதை வந்து நான் என்னென்ன எக்ஸப்ஷன் ஆஸ் இ உங்களுக்கு print str of e அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன எரர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எரர் அடிச்சிருச்சு. ஸோ இங்கே எரர் அடிச்சிருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரீச்ட் ஹியர், அதாவது இங்கே எரர் அடிச்சதுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது, டைரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரல, ஸோ இங்கே எரர் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிவிஷன் பை 0னால தான் எரர் அப்படின்னு இங்கே str of e அப்படி கொடுத்தா கொடுக்குது, உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பிளாக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலி என்னென்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த ட்ரை அண்ட் எக்ஸப்ட் என்ன நடக்குதோ, உங்களுக்கு ஃபைனலி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலி பிளாக்கில் போடலாம். ஸோ இங்கே வந்து ஃபைனலி கொடுத்துட்டு இங்கே வந்து a is equal to 1/1, அதாவது 1/1 அப்படின்னு ஒரு வேளை எனக்கு 1/0க்கு பதிலாக 1/1 பண்ணி அந்த ரிசல்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைனலி பிளாக்கில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது 1/1 1.0ன்னு. ஸோ ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். எப்படின்னா, ஒரு ட்ரை வச்சுப்போம். ட்ரை வச்சுட்டு இங்கே வந்து எக்ஸப்ட் பிளாக்கும் கொடுத்துறேன். எக்ஸப்ஷன் ஆஸ் இ, இங்கே print str of e அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வித் ஓப்பன், இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலோட பாத் எடுத்துக்கிறேன். காப்பி பாத் ரெஃபரன்ஸ் அப்சல்யூட் பாத் போட்டுட்டு ரீட் பண்ணுற மோடில் எடுக்க போகிறேன். ஆஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட், அப்புறம் டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட். ஸோ இங்கே வந்து லெட்ஸே இதில் வந்து எரர் அடிக்குது. இந்த ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது எரர் அடிக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம print எரர் இன் ஆக்சஸிங் த ஃபைல் அப்படின்னு எக்ஸப்ட் கேஸில் போட்டுடலாம். ஃபைனலியில் வந்து நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும், ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். ஸோ இப்படி தான் ஒரு ரியல் லைஃப் யூஸ் கேஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு வேளை அது எரர் ஆகிடுச்சுன்னா இந்த எக்ஸப்ஷன் பிரிண்ட் ஆகும், உங்களுக்கு இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியலன்னு. அண்ட் ஒரு வேளை ரீட் பண்ணுறதுலேயும் எரரும் இருக்கலாம். ஸோ ஒரு வேளை ஃபைல் ஓப்பன் பண்ணேன் பட் ரீட் பண்ணுறதுல ஏதோ பிரச்சனை, அப்போது இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் ஃபைனலியில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ஒரு ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலி ஒரு நார்மல் சினாரியோவில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலியில் யூஸ் பண்ணோம். அடுத்து மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ட்ரை எக்ஸப்ட், இப்போ எக்ஸப்டில் வந்து நம்ம எக்ஸப்ஷன் கொடுத்தோம். இதே மாதிரி நிறையா எரர்ஸ் இருக்குது, லைக் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர். இப்போ வந்து இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். கோடை காப்பி பண்ணிவிட்டு ப்ராப்பர் இண்டென்டேஷன் வச்சுட்டு ஃபைல், அதாவது இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்துச்சுன்னா print ஃபைல் நாட் ஃபவுண்ட். இல்லை இந்த ஃபைலை ரீட் பண்ணும் போது ஒரு எரர் வந்துச்சுன்னா நான் இன்னொரு எக்ஸப்ஷன் வச்சு
print str of e. இங்கே வந்து திரும்ப ஃபைனலி வச்சுட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேளை இந்த ஃபைல் வந்து இல்லை அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் அடிக்கும், ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு. இந்த எக்ஸப்ஷன் வராது. ஸோ ஒவ்வொரு எரர் டைப், அதாவது எனக்கு வரக்கூடிய எரர் டைப்புக்கு நீங்களாக ஒரு ஃபங்க்ஷனும் இன்பில்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அவைலபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இப்போ நீங்கள் வந்து எக்ஸப்ட்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்தீங்கன்னா அதுவே கொடுக்கும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் அவைலபிள்னு. ஐஓ எரர், இன்புட் அவுட்புட் எரர், லுக்கப் எரர், ஓஎஸ் எரர், சின்டாக்ஸ் எரர், இந்த மாதிரி எந்த விதமான எரர் டைப்பையும் நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் அந்த ஃபைல் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி உங்கள் கோடை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போடுறோம். இல்லை இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட்னா வேறு என்ன பண்ண முடியும்னு நீங்கள் ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸில் நீங்கள் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் இங்கே வரும். ஒரு வேளை இந்த ஃபைல் ரீட் ஆகிறது வந்து நம்ம ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வைக்கக்கூடாது. ஸோ அந்த கேஸில் இங்கே வரும். ஒரு வேளை ரீட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த எரரில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை, அதனால தான் இங்கே ஏன் ரீட் ஆகலைன்னு இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த எரர் வருதோ நம்ம கடைசியில் க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபைனலி பிளாக் வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸை நம்ம ஹேண்டில் இப்படி தான் பண்ணோம். அடுத்து வந்து ரைசிங் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இந்த கமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷன் படித்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் ஒரு சாம்பிள் கோடு எழுதுறேன். சாம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து ஏ அண்ட் பி 2 நம்பர் எடுத்துக்குது. இங்கே வந்து ரிட்டர்ன் a by b அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனில் வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரை கேட்ச் போடுறேன். ஒரு வேளை இந்த b வந்து 0வாக இருந்துச்சுன்னா இங்கே பிரச்சனையாகும். ஸோ அதனால் இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ட்ரை கேட்ச் போடுறேன். எக்ஸப்ட் எக்ஸப்ஷன் as e. இங்கே வந்து ஒரு வேளை இந்த எக்ஸப்ஷன் அதாவது 0 ஆகிடுச்சுன்னா நான் வந்து ரைஸ் எக்ஸப்ஷன் பண்ணேன்னா இங்கே உங்களுக்கு எப்படி நான் தெரியும், ரைஸ் எக்ஸப்ஷன் டிவிஷன் பை 0 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம்ல ஒரு இடத்துல, ஸோ அந்த கால் இடத்துலையும் நான் ட்ரை எக்ஸப்ட் போடுறேன். ஸோ ட்ரை a is equal to 10, b is equal to 0. இங்கே வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு கஸ்டம் டிவிஷன் பை 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். சாம்பிள் ஃபங்க்ஷன் ஆஃப் a, b அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு print வேல்யூ இப்படி கொடுத்துட்டு எக்ஸப்ஷன் as e. இங்கே வந்து print str of e இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரிஞ்சிடும். ஸோ கஸ்டம் டிவிஷன் பை 0, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகுது. இங்கே வந்து 10ம் 0வும் பாஸ் பண்ணுறோம். 10/0 வந்து எரர் அடிக்குது ரிட்டர்னில். ஸோ இது வந்து எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கேயோ கால் ஆகிருக்கோ அந்த இடத்துல இந்த எக்ஸப்ஷன் போயிடும். இந்த இடத்துல எக்ஸப்ஷன் ஆகிடும். இந்த இடத்துல தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸப்ஷன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே போகாது, டேரெக்டாக நம்மளோட இந்த எக்ஸப்ட்டுக்கு போயிடும். இங்கே வந்து str of e வந்து இந்த என்ன கஸ்டம் மெசேஜ் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கஸ்டம் மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு சாம்பிள் காட்டுறேன், இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே வருதா இல்லையான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கஸ்டம் டிவிஷன் பை 0ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகி இந்த மெசேஜ் உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த எக்ஸப்டில் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு, அதனால தான் கஸ்டம் டிவிஷன் பை 0ன்னு இங்கே வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இன்சைடு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும்போது அங்கே ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ வந்து ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து பியை கூப்பிடுது, பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுது.
பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சியை கூப்பிடுது, சிங்கிற ஃபங்க்ஷன் டியை கூப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஏங்கிற ஒரு ஃபங்க்ஷன், பி ஒரு ஃபங்க்ஷன், சி ஒரு ஃபங்க்ஷன், டி ஒரு ஃபங்க்ஷன். டியில் வந்து நீங்கள் ஒரு எரர் ரைஸ் பண்ணி இங்கே ட்ரை எக்ஸப்டில் கேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரைஸ் பண்ணி இங்கே கேப்சர் பண்ணலாம். இங்கேயும் ஸோ இங்கே ரைஸ் பண்ணுற எரர் வந்து இங்கே வரைக்கும் நம்ம கேட்ச் பண்ணி இங்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இங்கே தான் எரர் அடிக்குதுன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரை எக்ஸப்ட் யூஸ் பண்ணி மல்டி லெவல், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கால் ஆயிருந்தாலும் எந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக எரர் வருதுன்னு இந்த மாதிரி ரைஸ் எக்ஸப்ஷன் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட நம்ம ட்ரை எக்ஸப்ட் ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.